வேக வேகமாக மோமோஸ் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ மைதா மாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்புறம் உப்பு சர்க்கரையும் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக செஞ்சு சூப்பராக எடுத்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன ஸ்டஃபிங் வைக்க போகிறோம்னா எக் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயா பீன்ஸ் போட்டு தான் வந்து இது பண்ண போகிறோம். சோயா பீன்ஸ் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு குட்டி தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், அதாவது 2லேருந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இல்லைன்னா கறி மசாலா தூளையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சோயாபீன்ஸையும் அது கூட மல்லித்தலையும் போட்டு நல்லா வணக்கிட்டு சட்டி பத்தலைன்னு வேறு சட்டியையும் மாற்றிட்டு அதில் ஒரு 2-3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி எடுத்துச்சிட்டோம்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடிங்க. இப்போ மைதா மாவை குட்டியாக ரவுண்டாக வந்துட்டு நவுத்திட்டு அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி மடிச்சு எடுத்து அதை இட்லி சட்டியில் வேக வச்சிங்கன்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோமோஸோட சைட் டிஷ் சட்னியை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டாட்டா ஆல்.